இப்போ இருக்கிறது என்னோட முடியே இல்லை. என்னோட முடி வந்து ரொம்ப லாங்காக இடுப்பு கீழே அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். எல்லாருமே பார்த்து கண்ணு வைப்பாங்க. அந்தளவுக்கு என்னோட முடி வந்து இருந்தது. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எதனால எனக்கு டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா தெரியாது. பயங்கரமாக டேண்ட்ரஃப் இருக்கும். தலையெல்லாம் பத்து பத்தாக இருக்கும். எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியாது. டேண்ட்ரஃப் அப்படியே வெளியில் தெரியும். நான் வகுடு எடுத்து எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் டேண்ட்ரஃப் அப்படியே வெளியில் தெரியும். எனக்கு எந்த அளவுக்கு என் முடி பிடிச்சிதோ அந்தளவுக்கு என் முடியை நான் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. என்ன நீ குளிக்கவே இல்லையா? என்ன தலையிலேருந்து என்ன கொட்டுது? ஏதாவது பவுட்ரு வேணுமா? அப்போ இவ தலையை கொஞ்சம் ஷேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு காமெடியாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அது ஹர்ட்டிங்காக இருந்தது. பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இவ்வளோ முடி இருக்குது, எங்களுக்கெல்லாம் முடியே இல்லை, உனக்கு இவ்வளோ முடி இருக்குது, ஆனால் அதை ஒழுங்காக பார்த்துக்க தெரியல உனக்குலாம் எதுக்கு இந்த முடி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஒரு ஸ்டேஜில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ஆகிட்டேன். பேசாமல் வந்து மொட்டை அடிச்சிடலாமா? மொட்டை அடித்தா வந்துட்டு டேண்ட்ரஃப் போயிடும். புதுசாக முளைக்கும் போது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் தானே முளைக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் கூட நான் யோசித்தேன். இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நான் எங்கள் வீட்டில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்து அப்படியே கழுத்துக்கிட்ட இருக்கிற முடியை அப்படியே கட் பண்ணிட்டேன். பின்னலோடு சேர்த்து நான் கட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடி திட்டு எல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் அழுது இந்த மாதிரி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு இந்த முடியே வேணாம், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு என்னை கிண்டல் பண்ணாங்க. எனக்கு அது வந்து ஹேர் ஸ்டைலே பண்ண முடியலையே, நம்மளால் ஒரு அழகாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போக முடியலையே, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த காலேஜ் பீரியட் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு அவ்வளோ மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தான் இந்த ஒரு ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது இந்த அளவுக்கு ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்கும். 10 நாளில் என்னோடய ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். எனக்கு தெரியவே தெரியாது. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் என்னோடய முடியை கட் பண்ணியிருக்கவே மாட்டேன். இது என்னோட ஸ்டோரி இல்லைங்க. நம்மளோட க்ரீன் ஆயிலை ரொம்ப டவுட்டுக்கு அப்புறம் யோசித்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு 10 நாளுக்கு அப்புறம் அவங்க ஷேர் பண்ணியிருந்த ஃபீட்பேக். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கீங்க அக்கா? என்ன ஒரு மேஜிக் உங்கள் பொரி பவுடர். உண்மைக்குமே ஒரு 1.5 மாசமா எனக்கு ரொம்பவே ஃபுல்லாக வந்துட்டு பொரி அப்படி ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் நிறைய மெடிசன்ஸ் அது இதுன்னு டாக்டர் கிட்டலாம் போய் கன்சல்ட் பண்ணி நிறைய பார்த்தேன். எதுக்குமே சரியாகல. ஆனால் வந்துட்டு உங்கள் பொரி பவுடர் வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் தான் யூஸ் பண்ணுறேன். 3 வேளை நீங்கள் சொன்ன மாதிரி 3 நேரம் போடுறேன். சரியான ரிசல்ட். 2 நாள் எங்கே போச்சுன்னே தெரியல. செம்ம ரிசல்ட்டுக்கா. எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 நாள் சொன்னதுக்கு அப்புறமா தான் 2 நாள் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் இது போட்டேன். ஸ்டேயிங் கொலாஜின் பவுடரும் பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடரும் வந்துட்டு சேர்த்து இதில் 1 ஸ்பூன் அதில் 1 ஸ்பூன் போட்டேன். அதுக்கு மேலே செம்ம ஷைன். மார்னிங் வந்து பிரைட்னிங் ஆயில் யூஸ் பண்ணேன் மேடம், செம்மையாக இருந்தது. அப்புறம் பேக் ஒன்று போட்டிருந்தேன் ஈவினிங், ஸ்டேயிங் கொலாஜனும் பிரைட்னிங் பவுடரும் சூப்பராக இருந்துச்சு. ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக, எனக்கே பார்க்க ரொம்ப இதாக இருந்தது. பையனுக்கும் போட்டிருந்தேன், பொண்ணுக்கும் போட்டிருந்தேன். 2 பேருக்குமே அந்த ஆயில் யூஸ் பண்ணேன், பிரைட்னிங் ஆயில். ஸோ 2 பேருக்குமே இப்போ நல்லாயிருக்கு. முன்னாடி விட இப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்ன போடுற குழந்தைக்கு நல்லா இருக்கு ஃபேஸ் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பர்ச்சேஸ்லி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் the way you're taking efforts to actually send the voice note and explain வந்து ரொம்ப நல்லா இருக்கு. and I'm so happy that I'm getting all the products and நல்ல ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலி எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. it is so good. நான் வந்து within I think நான் ஊர்லேருந்து வந்து within 1 week I think this is going to be my 3rd purchase now. நான் இப்போ ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து பல்கா. சிஸ்டர், இந்த ஆயில் வந்து நான் ஒரு 5 to 6 days ரெகுலராக போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன் இல்லையா, அங்கே ஞாபகம் வச்சு போட முடியல. பட் வந்து அதுலேயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுதுப்பா. எப்படி ஒரு டார்க் ஆயிடுச்சு, அது எப்படி சொல்ல. சார், நான் நிறைய ப்ராடக்ட் வாங்கினேன். ஸ்கின்னுக்கு தான் நான் ரொம்ப நிறையா வாங்கி போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டல் அது நிறையா செலவு ரொம்ப இதாகிட்டேன். ஃபஸ்ட்டே நீங்கள் வராமல் போயிட்டீங்க மேம். ஃபஸ்ட்டே தெரிஞ்சு தான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. என்ன சொல்ல, எப்படி உங்களை பாராட்டனே தெரியல. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர் மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். பொண்ணுங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நீங்கள். ஹேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கூட ஹேர் ஃபாலே இல்லை. வாங்கின அன்னையிலேருந்தே யூஸ் பண்ணிட்டு தான் வரேன். ரெகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ரொம்ப சூப்பர். ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தையாக இல்லை.
இதே மாதிரி நீங்கள் மேலும் மேலும் நல்லா ஃபேமிலிலேயும் எல்லோரும் கேட்குறாங்க, என்ன யூஸ் பண்ணுற என்ன யூஸ் பண்ணுற அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணி உங்ககிட்ட 2 பேர் வாங்கியிருக்காங்கக்கா. ஒரு 5 டேஸ் தான் மேம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல பிரைட்னஸ் தருதுங்க மேம். நல்ல ஒரு ஃபேஸில் இருக்க டர்ன்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பிரைட்னஸ் லுக்கு தருதுங்க மேம். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நல்ல இதே குவாலிட்டியோட கொடுங்க மேம். தேங்க்யூ மேம். மேம் இப்போ நான் காலையில் அந்த ரைஸ் ஆயில் யூஸ் பண்ணேன்னா மேம் அது ஒரு ஈவினிங் வரைக்கும் கூட கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் நல்லா என்கிட்ட வாங்கின ப்ராடக்ட் ஃபுல்லாக போடுறேன். முன்னாடி ரொம்ப டல்லாக இருந்தேன். செம்ம பிரைட்டாக செம்ம கலராக வந்துச்சு. டியர், உங்கள் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹேர் வந்து செம்ம சாஃப்டாக செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா வந்து லென்த் வந்திருக்கு. க்ரீன் ஆயில் இஸ் அமேசிங். எனக்கு டோட்டலாகவே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஹாய்மா, அந்த பொரி பவுடர் இல்லை, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவளுக்கு பிம்பிள் வந்து அப்படியே குறைஞ்சிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னான். அப்புறம் இந்த ஆயிலில் அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே பயங்கரமாக முடி சொட்டை மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி. அதில் போட்டோன்னே இப்போ அப்படியே குட்டி குட்டி ஹேர் முளைக்குது. அது ரொம்ப சந்தோஷம், சூப்பராக இருக்குது. நான் என்ன ரிப்ளை போடுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குடா ப்ராடக்ட்டு. இப்போ வாங்கின அந்த இதுவும் சரி, ஸ்க்ரப்பு, கொலாஜன் பவுடர் ரெண்டுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கேன். ஏன்னா வேர்ட்ஸே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. எங்கம்மா போனேன் இவ்வளோ நாள் நீ? நான் இவ்வளோ செலவு பண்ணவே மாட்டேன் ஆக்சுவலி. சரி, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் போது செலவை பற்றி நான் கவலைப்படலை. 100% 101% வந்து எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்குடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு நான் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து என் கையாலேயே கொடுத்துருப்பேன். சத்தியமாக சொல்கிறேன். வரேன் கண்டிப்பாக ஒரு நாள். நான் கோயம்புத்தூர் வந்தால் உங்களை பார்க்க வருவேன். நானும் நாட்டு மருந்து கடையில் என்னென்னமோ வாங்கி எப்படியோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. உங்களோட ப்ராடக்ட் நிஜமாகவே நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். செம்மையாக ஒர்க் ஆகுது. நான் வந்து பிரைட்னிங் ஆயிலும் நான் போட ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய பிரதரும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடரும் நல்லா இதாக இருக்குது. க்ளோவிங் பவுடரும் நல்லா எனக்கு முன்னே இருந்ததோடு இப்போ நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க சிஸ்டர். அப்படிதாங்க சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். நல்ல ரிசல்ட்டு தெரியுதுங்க சிஸ்டர். தம்பிக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கான். ஃபேஸில் நல்லா பார்க்க நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆல்சோ பாப்பாவுக்கு ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்தா, இப்போ நல்லாவே கொஞ்சம் பிரைட்டாக இருக்காங்க சிஸ்டர். நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் தெரியுமா மூஞ்சி கருப்பாக இருக்குது, முடி வேலை இல்லை, அது இதுன்னு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்கள் மூலியமாக கடவுள் வந்து அனுப்பி விட்ருக்காங்க. உங்களோட கைவண்ணம், உங்களோட லவ் இதெல்லாம் போட்டு தான் எங்களுக்காக நீங்கள் தயாரித்து நல்லா கொடுக்குறீங்க. அது வாங்கி எத்தனை பேர் யூஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க தெரியுமா? அந்த ஹாப்பினஸ்க்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான் காரணம். எல்லா புகழும் உங்களுக்கே வரட்டும். உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த ஹேரில் அந்த தலை சீவும் போதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கீழெல்லாம் பார்ப்பேன், ஹேர் ஃபால் அவ்வளோவா இருக்காது. அவ்வளோவா என்ன விழுகாமலாம் இல்லை, 1 2 அவ்வளோதான். முதல்ல சீப்பாக அப்படி கொத்தாக விழுகும். எனக்குலாம் அவ்வளோ அழகியாக வரும். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா இருக்கணும். இதுதான் என்னோடய ஆசை. ஸோ ஏன்னா எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. சத்து மாவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. நான் ஒரு நாள் குடித்தேன். பாப்பாவுக்கு வந்து 3 நாள் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். பாப்பா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாள். எனக்கு டெய்லியும் இதே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டாள். ஸோ ஓகே, அவள் எதுவுமே வந்து அப்படி டக்குன்னு சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டாள். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. எனக்கு அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும், இப்படி சாப்பிடாம போகிறாளே அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம். ஹாய் மேம், ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். நான் எத்தனை நாளாக எனக்கு ஹேரில் இருந்த ஒயிட், நான் ஹேர் பேக் வாங்கியிருந்தேன் உங்களோட ஹேர். இப்போவே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஏரியாவில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஃபேஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் க்ளோவாக அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கே ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, மஞ்சு எனக்கு அந்த மாதிரி பண்ணி விடுவேன் அப்படின்னு. பண்ணுறேன் முதல்ல நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உனக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி பிரைட்னிங் பவுட்ரு பேக் மாதிரி போட்டிருந்தேங்க்கா. ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக. நான்
பெங்களூரில் இருக்கும்போது என் ஸ்கின் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட நெருக்கி அந்த அளவுக்கு எனக்கு சம்மரில் இப்போ இருக்கும். இப்போ இதே போன நெக்ஸ்ட் வீக் முன்னாடி வீக் வரைக்கும் மூஞ்ச பார்க்கும்போதே நல்லா தெரியும். சம்மரு டேன் ஆகிருக்கு, ரொம்ப ஒரு டல்லான ஸ்கின்னாக இருக்கும். இப்போ ஒரு சம்மர் ஃபீலே நமக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இப்போ தான் கொலாஜின் பவுட்ரு யூஸ் பண்ணேன். பேக் போட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். செம்மையாக இருக்குங்க சிஸ்டர். எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு ஃபேஷியல் பியூட்டி பார்லரில் ஃபேஷியல் பண்ண அப்படி இருக்கும். ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்குங்களா, அந்த ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க சிஸ்டர். உங்கள்கிட்ட வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே சூப்பர், பட் இது செம்ம ரிசல்ட் சிஸ்டர். எல்லாத்தையும் விட இது சூப்பராக இருக்குங்க சிஸ்டர். அக்கா, இது அந்த மாய்ஸ்சர் யூஸ் பண்ணக்கா நைட் டைமு. இப்போ 3 டேஸாக யூஸ் பண்ணுறேக்கா. நல்ல ரிசல்ட் தருதுக்கா. நல்லா ஸ்கின் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக க்ளோவாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதே மாதிரி ஃபுட் ஆயில் வாங்கியிருந்தாலக்கா, அம்மாவுக்கு வந்து போட்டேன். ஒரு 5 டேஸ் தான் 5 டேஸ் 3 டேஸ் தாங்க போட்டுட்டு இருந்தேன். அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அதுக்குள்ளே ரிசல்ட் தெரியுது அப்படின்னாக்கா. குங்குமாதி ஆயில் க்ளோவிங் பவுடர்லாம் செம்ம ரிசல்ட் மேம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு தடவை தான் மார்னிங் போட்டேன். சீரியஸ்லி சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், என்னோடய ஹேரில் அந்த ஒயிட் வந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காண்டி மனசு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், ஹேர் ரொம்ப இந்த வயசுல நம்மளுக்கு இவ்வளோ ஒயிட் வந்துச்சு, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய ஹேர் ரொம்ப 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 கொட்டும். பாத் பவுட்ரு யூஸ் பண்ணதுக்கே அந்த ஃபேஸில் இருக்கிற இந்த டேனு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, டேன்லாம் ஏதோ ரிமூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நல்லாயிருக்கு, ஸ்கின்னு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சன்ஸ்க்ரீன் கூட போடல. எனக்கு சன்ஸ்க்ரீன் போடுறதே சுத்தமாக பிடிக்காது. சரி, போனால் சன்ஸ்க்ரீன் போட்டால் டேன்லேருந்து ரிமூவ் காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போடுவேன். இப்போ எப்படியும் டேன் ஆனாலும் பரவாயில்ல, டேனை இந்த பவுடர்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. நானும் என் சின்ன பொண்ணு யூஸ் பண்ணுறா, அப்புறம் என் பையன் யூஸ் பண்ணுறான், என் ஹஸ்பண்ட் எல்லாரும், நான் யூஸ் பண்ணவே எல்லாரும் யூஸ் பண்ண பண்ணிட்டாங்க. பாத் பவுடர் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். அந்த ஆயிலி ஸ்கின் பவுடர் போட்டதுனால நல்லா குறைஞ்சிருக்கு மேம் பிம்பிள்ஸ் எல்லாம். இப்போ நீங்களே டிஃப்ரெண்ட் பாருங்களேன் எப்படி குறைஞ்சிருக்குன்னு. ஹாய் கமலி, உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து இப்போ க்ளோயிங் பவுடர் யூஸ் பண்ணால் அது சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போது லைட்னிங் பவுடர் வாங்கினா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதோட ரிசல்ட் எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலாக உங்கள் ப்ராடக்ட்லாம் நான் வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தம்பிக்கு நான் தனியாக பாத் பவுடர் நான் செய்கிறதே விட்டுட்டேன். முருங்கைக்கீரை பவுடர் வந்து செம்மையாக இருக்குது சிஸ்டர். ஒரு வாட்டி தான் குடித்தேன், நேற்று குடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு டேஸ்ட் வந்து வித்தவுட் சால்ட்டு கூட குடிக்க முடிஞ்சுது. இல்லை சால்ட்டு போட்டால் தான் குடிக்க முடியும் அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. என் தம்பி ஒய்ஃபுக்கும் என் சிஸ்டருக்கும் க்ரீன் ஆயில் ரெட் ஆயில் 2 செட்டு வாங்கியிருந்தேன் இல்லையா, 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. ஹேர் கேர் ரொட்டீன், ஹேரோட டெக்ஸ்சரே வந்து மாறி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் ஹேர் இப்படி பழைய மாதிரி ஆகுமான்ற மாதிரிலாம் யோசித்தோம். இனி ரெகுலராக இதை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சேமாக சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு ஆயில் இன்றைக்கி யூஸ் பண்ணப்பா, செம்மையாக இருக்குது. எப்படி சொல்லனே தெரியல, அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது ஸ்கின்னு. ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் ஃபேஸில், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணிட்டு பார்த்தா ஸ்கின்னில் வந்து டேனே இல்லை, நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. டேனை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. பிரைட்னிங் ஆயில் போட்டப்போ இப்படி தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு போங்க. அதே மாதிரி இருக்குது. இதுவுமே செம்ம ப்ராடக்டாக இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணுறப்பல ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, செம்மையாக இருந்த போட்டதுக்கப்புறம் என்னமோ ஒரு ஸ்மூத் ஃபினிஷாக, அது என்னமோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, வளவலான்னு ஒரு மாதிரி. எனக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரியல, பட் செம்ம ரிசல்ட். நல்லா ஸ்கின் வந்து அதை என்ன சொல்ல, ஒரு ஷேட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னே சொல்லலாம்ப்பா. ஒரு யூஸ்லேயே செம்ம ப்ராடக்ட் போங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் கமலி நேச்சுரல்ஸில் தாராளமாக ப்ராடக்ட் வாங்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் கேர் வந்து எனக்கு, உங்களோட ஸ்கின் டைப் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் சூட் ஆகும், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் உங்களோட ஸ்கின் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.